ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெறும் வானலியில் கொஞ்சமாட்டு ஜவ்வரிசி போட்டு ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஒயிட் கலரில் பால்ஸ் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே வானலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது சீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் கொஞ்சமாக ரவை, அதுக்குள்ளால கொஞ்சம் பாயாச சேமியா இதையும் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த நெய்யோட ரவை சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த வாசம் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா கட்டிகள் எதுவும் விழாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அது நல்லா கொதித்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதையும் நல்லா வேக விடணும். இந்த பால்லே இந்த ரவை, ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் 3மே சேர்த்து செய்யும்போது இந்த ரவை பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு அது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்து கிளறி இறக்கிற வேண்டியதான். கடைசியில்